ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ நேத்திக்கு நீங்கள் எல்லாருமே என்னோட இன்ட்ரடக்ஷன், என்னை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷனை எவ்வளவு அழகாக சப்போர்ட் பண்ணி அவ்வளவு அழகாக என்கரேஜ் பண்ணியிருந்தேன். நான் எதிரே பார்க்கல, அப்படியே 1 மணி நேரத்துக்குள்ள 1000 ரீச் வந்தது பாருங்க. எனக்கு 1,00,000 ரீச் வந்ததோட ஒரு தாங்க முடியாத சந்தோஷம். நான் லிட்டரலா குதிக்கவே ஆரம்பிச்சுட்டேன். எங்க ஆத்துக்கார்ட்ட சொன்னேன், 1 hour 10 minutesல நான் 1000 வியூஸ் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அதே போல எல்லாருமே அழகாவே கமெண்ட்ஸ் கொடுத்திருக்கேன். அதுல ஒரு கமெண்ட் நான் எங்க ஹெச்எம் பேர் சொல்லி, ஹெச்எம் எல்லா டீச்சர் பேரையும் சொல்லியிருந்தான். நெய்வேலியில நான் என்னுடைய தையல் டீச்சர் பேர் மறந்து போயிடுத்துன்னு சொல்லியிருந்தேன். கிளாரா மிஸ்ஸுன்னும் அழகா போட்டிருந்தா. அவளுக்கு நான் திருப்பி கமெண்ட் அடிச்சு சென்ட் பண்றச்ச ஏதோ ஒரு எரர் மெசேஜ் வந்தது, அது போவே இல்லை. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் மெசேஜை டைப் பண்ணலான்னு போனா அவ மெசேஜையே காணோம். எனக்கு ரொம்ப வருத்தமாக ஆரம்பிச்சுடுத்து. ஸோ என்னடா இது, நான் முடிஞ்ச மட்டும் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன் அவ்வளவு அழகா எல்லா டீச்சரையும் போட்டு எனக்கு அப்படியே டீச்சர் பேர்லாம் படிக்க படிக்க எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியல. ஸோ அவளுக்கு அழகா ஒரு ரிப்ளை எழுதியிருந்தேன். அந்த ரிப்ளை போறச்ச எரர் மெசேஜ் வந்தது. அப்ப அப்புறம் அனுப்பலான்னுச்சு, அது காணாவே போயிடுத்து. தேடி தேடி பாக்குறேன். தயவு செய்து நீங்க யார் எழுதியிருந்தாலும் உங்க பேர் எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை, என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்க. நான் டெலீட் பண்ணல, ரிமூவ் பண்ணல, எதுவுமே பண்ணல. சம் எரர் மெசேஜ்ல அது தானே டெலீட் ஆயிடுத்தா, அது போவே இல்லையா எனக்கு தெரியல. நான் மெசேஜ் டெலீட் பண்ணல. எனக்கு சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஆயிடுத்துன்னா ஒரு 2 days ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்டான ஒரு ஃபீலிங் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஃபர்ஸ்ட் ஷீரடி போன போது அப்படிதான். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸைட்டிங்கா பாபா கோயில் போயின்னு இருக்கேன். போற வழியில கோவில் வாசல்ல ஒரு நாய் அடிபட்டு அதோட மூஞ்சில இங்க வெட்டிடுத்து டீப்பா. அது துடிச்சு அழறது, ஹெல்ப் கேட்கறது. யாருமே பண்ணவே இல்லை. நம்மளும் வெளியாளுங்க எங்க கூட்டின்னு போய் என்ன பண்றது, அதுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணவும் தெரியல. நாங்க டைம் ஆயிடுத்துன்னு கோவிலுக்குள்ள போயிட்டோம். கோவில் லைன் ஃபுல்லா அழுதுனே போய் கோவில் பாபா கிட்ட போய் நின்ன உடனே, பாபா தயவு செய்து அந்த டாகுக்கு வலிக்க கூடாது, சீக்கிரமா அதுக்கு ஹீல் ஆகணும், யாராவது கூட்டின்னு போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அது வலிக்காம நீங்க பாத்துக்கோங்க பாபான்னு சொல்லி ஒரே அழுன்னு அழுதுட்டு வெளியில வந்துட்டேன். இங்கே இருந்து பிளைட் பிடிச்சு கோவிலுக்கு போய் கடைசியில வாசல்ல பார்த்த நாய்க்கோசரம் அழுதுட்டு வந்துட்டேன். நானே ஒண்ணு கூட வேண்டிக்கவே இல்லை, ஒண்ணுமே பண்ணிக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி பேசிக்காவே அதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஹர்ட் ஆகிற ஒரு பர்சன். நேத்திக்கு ராத்திரி எல்லாம் ஐயோ இந்த எரர் மெசேஜ் வந்துருத்தேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். யார் போட்டிருந்தாலும் திருப்பி எனக்கு இன்னொரு மெசேஜ் போடுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ இன்னைக்கு உண்டான லஞ்ச் மெனு பத்தி ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் மெனு உங்க எல்லாருக்குமே அதை பத்தின டீட்டெயில் சொல்றேன். ஸோ நான் மேங்கோ மேலாவோட ஒரு லஞ்ச் மெனுவுக்கு மல்லேஸ்வரம் போயிருந்தேன். ஒரு ஹோட்டல்ல ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு எங்காத்து மேங்கோ லஞ்ச் மேலாக்கு உங்க எல்லாரையுமே கூட்டின்னு போறேன். இன்னைக்கு எல்லா ஐட்டங்களும் மேங்கோவை வச்சுதான் இருக்க போறது. டிஃப்ரெண்ட் மெனு, டிஃப்ரெண்ட் ரெசிபி, ரொம்ப யூனிக்கா இருக்கும். தயவு செய்து எல்லாத்தையுமே ஒரே நாள் ட்ரை பண்ணாதீங்க. நான் ஒரு வாவ் ஃபேக்டருக்கோசரம் இன்னைக்கு எல்லாத்தையுமே ஒரே நாள் பண்றேன். கண்டிப்பா எங்கேயாவது பிச்சுன்றுத்துனா கஷ்டம், ஹீட் ஜாஸ்தி, வயிற்று வலிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரே நாள்ல எல்லாத்தையும் பண்ணாதீங்க, கத்துக்கோங்க. இன்னொரு நாள் ஒரு மாதிரி பண்ணிப்பா சாப்பிடுங்க. உங்க எல்லாருடைய ரிவ்யூஸையும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எங்காத்து மேங்கோ மேலாக்கு உங்க எல்லாரையுமே நான் அழைச்சிட்டு போறேன். உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாம் நல்லா கொதிச்சுடுத்து, மாங்காலாமே நல்லா வெந்துடுத்து. அதுக்கப்புறமா முதல் தேங்காய் பாலை விடலாம். நம்ம அருமையான தேங்காய் பால் மாங்காய் கறி ரெடி. இந்த மாம்பழம் பேர் சக்கரை குத்தி மாம்பழம். அந்த மாம்பழம்லாம் கூட பாருங்க கலர் நல்லா அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சுடுத்து. பார்த்தேன்னாக்கா நல்ல கொஜ்ஜு கலர்ஃபுல்லாக வந்துடுத்து. மாவின்காய் சித்திரான்னா நமக்கு ரெடியாக எடுத்து. ஸோ இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா நம்பாத்து மேங்கோ மேலா இன்னைக்கு
அன்றைக்கி நான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்து சொன்னேன் இல்லையா, ஒரு நாள் எங்கள் ஆத்துல நான் மேங்கோ மேலே பண்ணுறேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி கம்ப்ளீட்டாக எல்லா ஐட்டமும் மேங்கோ வச்சு தான், மாங்காய் வச்சு தான் இருக்கும். ஸோ அது என்னென்னன்றதை இன்றைக்கி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாங்காஸ் எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சாதத்தை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பின்னாடி சாதம் கலக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சாதத்தை வச்சு விட்றேன். முதல் ஐட்டம் பார்த்தேன் அப்படின்னாக்கா சாதம் வச்சு எடுத்துட்டேன். அடுத்ததுக்கப்புறமா மாங்காய் வந்து ஒரு தேங்காய் பால் கறி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மாங்காவை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன். இது நம்ம ஊரில் கிளிமூக்கு மாங்காய், பச்சரிசி மாங்கான்னு சொல்லுவாள். இந்த ஊரில் வந்து தோத்தாப்புரி மாங்கான்னு சொல்லுவாள். அதுக்கப்புறமா நல்லா இஞ்சி வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன், அப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு. பச்சை மிளகா காரமாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, காரம் இல்லைன்னா 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயத்தை பொடி பொடியாக கீரி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பொடிகள் பார்த்தேன்னா கொஞ்சமாக மஞ்சப்பொடி, காரப்பொடி, அதுக்கப்புறம் தனியா வந்து கொஞ்சம் கம்மியாகவும், ஜீரகம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் வேணும். தேங்காய் பால் வந்து திக்கு பால், தண்ணி பால். நான் வந்து பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் திக்கு பாலை தனியாக எடுத்துன்ட்டு அந்த பேக்கெட்டை அலம்பி அதில் கொஞ்சம் தேங்காய் பாலை கலந்து கொஞ்சமாக ஜலமாக எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மேங்கோ வந்து வேகிறதுக்கு அந்த ஜலத்தில் குத்திட்டு கடைசியாக நம்ம இந்த தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் இன்னும் அப்படி ஃப்ரீசிங் கோல்டெல்லாம் ஒன்றும் வரல பெங்களூரில். பட் தேங்காய் எண்ணெய்க்கு மட்டும் வந்துடுறது. நல்ல தேங்காய் எண்ணெயாக இருந்தால் உங்களுக்கு அப்படி வரும். இதை நான் குத்திட்டு காமிக்கிறேன். ஸோ வானலியில் தேங்காய் எண்ணெயை குத்திட்டேன். ஆல்ரெடி வானலி வந்து சுட்டுன்னு இருந்தது. இப்போ நம்ம வந்து இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாயை அதோட போட்டுக்கலாம். கொஞ்சம் நன்னாவே இஞ்சி கருவேப்பிலையெல்லாம் வதங்கட்டும். வாசனை அப்போ தான் அதில் இறங்கும். நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சுடுத்து. தேங்காய் எண்ணெயில் இஞ்சியும் கருவேப்பிலையும் வாசனை அப்படி வந்து வதங்கரைச்ச வருது. இப்போ நம்ம வந்து இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சில ஐட்டங்கள் இன்றைக்கி வந்து வெங்காயம் இருக்கும், சில ஐட்டம் மோஸ்ட்லி இது ஒன்று தான் வெங்காயம் இருக்கிற ஐட்டம், மற்றதுலலாம் வெங்காயம் கிடையாது. நீங்கள் ஈவன் இதை வெங்காயம் இல்லாமல் கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவ்வளோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போகிறது இல்லை. பட் நான் ட்ரெடிஷ்னலாக அதை எப்படி பண்ணணுமோ அதை ப்ராப்பராக பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. வேண்டாதவா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்ச மாங்காய் வந்து கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும், பழுத்துடக்கூடாது. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தோலோடு தான் போடணும். ஏன்னா இது வேகச்ச அது தோல் இல்லாமல் இருந்தால் ஷேப்லெஸ்ஸாக கரைஞ்சி போயிடும். அதனால தான் கொஞ்ச நேரம் நல்லா உப்பு வந்து உரைச்சி வதங்கட்டும் அதில். ஸோ நம்ம இப்போ மஞ்சப்பொடி, காரப்பொடி, கொஞ்சமாக தனியா பொடி, கொஞ்சம் கூட ஜீரகப்பொடி, இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போன கையோட நம்ம அந்த 2வது தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் வேக விடலாமா. மாங்காவோட இது வந்து கொஞ்சம் சாஃப்டன் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம முதல் பால் தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். இது கொஞ்சம் இந்த மாங்காய் வந்து இதில் மூழ்கி கொஞ்ச நேரம் வேகட்டும். பார்த்தெல்லாம் நல்லா கொதிச்செடுத்து அந்த 2வது தேங்காய் பால் போட்டு அந்த மாங்காய்லாமே நல்லா வெந்துடுத்து. ரொம்ப வேக விட்டோன்னா கரைஞ்சி போயிடும். இப்போ நம்ம வந்து அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முதல் தேங்காய் பாலை விடலாம் நம்ம. ஸோ எப்பயுமே இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சுருக்குன்னு இருக்கிற மாதிரி போட்டாக்கா தேங்காய் பால் போட்ட கையோட அந்த உப்பை வந்து அடக்கும். நாக்குக்கு வந்து கொஞ்சம் அந்த இது தன்மை வந்து கம்மியாக தெரியும். ஸோ அதனால் உப்பு வேணுங்கிறவா மட்டும் கொஞ்சம்
ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் உப்பை சுருக்குன்னு போட்டுக்கோங்க. நான் உப்பு ரொம்ப கம்மியாக போடுவேன். காரணம் என்னென்னா அப்பானால தான். எனக்கு கெயின் அண்ட் அகைன் அப்பா ஸ்டோரி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது, வேறு ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். வேணும் உப்பு தெரியணுன்றவா ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு கூட போட்டேன்னாக்கா தேங்காய் பால் ஆட் பண்ணிச்சா உப்பு அடக்கும், காரத்தையும் அடக்கும். அதுதான் இந்த தேங்காய் பாலோட நேச்சர். லேசாக இந்த மாதிரி பபுள் வந்த கையோடு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அருமையான தேங்காய் பால் மாங்காய் கறி ரெடி ஆகிடும். தேங்காய் பால் மாங்காய் கறியை வந்து ரெடியான கையோடு நான் அதை சர்விங் பவுலில் போட்டேன். இதுக்கு தாளித்து கொட்டுறதுக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். கடுகு, ஜீரகம், ஒரே ஒரு வத்த மிளகா, சும்மா கலருக்கோசரம் ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் காரப்பொடி போட்டால் போகிறோம். இப்போ வந்து நான் இது எண்ணெய் சுட்டுடுத்து இதுக்கு மேலே காரம் தெரியறதுக்கு இல்லை, இந்த கலருக்கோசரம் தான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையாக இருக்குது இல்லையா? இந்த கறி சாத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு இப்போ தேங்காய் பால் மாங்காய் கறி ரெடியாக எடுத்து அடுத்த ஐட்டம் பண்ணலாமா? ஸோ அடுத்தாப்பில் நம்ம பண்ண போகிற ஐட்டத்துக்கு இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கர்நாடகா ஃபுட். இந்த மாம்பழம் பேர் வந்து சக்கரகுத்தி மாம்பழம்னு பேர். இது வந்து மேங்களூர் சைட்லலாம் கிடைக்கும். ஈவன் இன் பெங்களூர் இப்போ நிறையா கடைகளில் இந்த வருஷம் நான் பார்க்குறேன். போன வருஷம் நான் இந்த மாம்பழம் தேடின போது மேங்களூர் ஸ்டோர்லலாம் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். சில பெரிய சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிறது. 1-2 தள்ளு வண்டிகளில் கூட இந்த வருஷத்தில் நான் இதை பார்த்தேன். இந்த மாம்பழம் வந்து கொஞ்சம் நார் தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். இது இத்துணூண்டு தான் வளரும், இதுக்கு மேலே இது வளராது. இது வந்து பழம். இது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு காய் மாதிரி தெரிகிறது இல்லையா? இது பழம். இதுக்கு பேர் வந்து சக்கரகுத்தி மாம்பழம்னு பேர். இந்த மாம்பழத்தை வச்சு லாஸ்ட் இயர் நான் மாவின சாஸ்வேன்னு ஒரு ஐட்டம் போட்டிருக்கேன். முடிஞ்சால் அதை வந்து நான் இந்த தடவை கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அதோட லிங்க்கை வந்து பின் பண்ணி வைக்கிறேன். யாருக்காவது வேணும்னா அதை போய் நீங்கள் பாருங்கோ. இன்றைக்கி நான் வந்து கல்யாணத்துலலாம் ஒரு மாதிரி இங்கே வந்து கொஜ்ஜு போடுவா, மாம்பழ கொஜ்ஜு போடுவா. அதில் வந்து ஒரு ஒரு இலைக்கும் ஒரு ஒரு இதுக்குள்ளே உள்ள சீடோடு சேர்த்து பண்ணுவோம். ஸோ இந்த கொட்டையோடு சேர்த்து அந்த கொஜ்ஜு போடுவா. இது ஒரு விதமான சைட் டிஷ். ஆனால் இதை நம்ம சாத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். என் ஃப்ரெண்டு சொல்லுவா இது வந்து பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நான் பூரியோடு இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, சாத்துக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதோட தோலெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு மாம்பழத்தை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த தோலையுமே தண்ணியில் போட்டு நல்லா கசக்கிண்டேன்னா அதுலேருந்து ஜூஸ் வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தோலை உரிச்சிட்டு அந்த இதில் டப்பாவில் போட்டு காமிக்கிறேன். பார்த்தேன்னா இதை வந்து நான் ஜஸ்ட்டு வாழைப்பழத்தை எப்படி நம்ம தோல் உரிப்போமோ அந்த மாதிரி உரித்தாலே தோல் தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா மாம்பழ கொட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த தோலில் கொஞ்சம் ஜலம் குத்தி நல்லா இப்படி கசக்கினேல் அப்படின்னாக்கா ஜூஸஸ் எல்லாம் நல்லா வந்துடும். நான் இதெல்லாம் இப்படி கசக்கியெல்லாம் காமிச்சா எக்கின்றுவா உடனே கமெண்ட்டில். அதனால் நான் உங்களுக்கு இதை கசக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜூஸை தனியாக எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம வெறும் ஜலம் குத்துறதுக்கு பதிலாக இதில் உள்ள ஜூஸையும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் பழுக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லைட்டர் கலராக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். சாமான்கள் வறுத்து பொடி பண்ணி அரைச்சி விழுதாக எடுத்துக்கணும். அதை முதல்ல உங்களுக்கு காமிக்கிறேன். சக்கரகுத்தி மேங்கோ கொஜ்ஜுக்கு வந்து என்னென்னலாம் சாமான் எடுத்து வச்சுக்கணுன்றதை காமிச்சிடுறேன். வானலியில் எண்ணெய் ஃபஸ்ட்டு குத்தின்றலாம். அது கொஞ்சம் லேசாக சுட்டுன்னு இருக்கட்டும். கடலெண்ணெய் தான் குத்தின்ட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட்டுக்கு, அதாவது வறுத்து பொடி பண்ணி அரைக்கிற விழுதுக்கு கொஞ்சமாக கட்டி பெருங்காயமும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கூட இருக்கணும், ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல் 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 5-6 பியாடிகை சில்லி. அதில் காரம் கிடையாது, கலர் மட்டும்தான் இருக்கும், நல்ல வாசனை கொடுக்கும். அதே போல் டெசிகேட்டட் கோகோனட். இன்றைக்கி இந்த கோகோனட்டுக்கு நான் பட்ட பாடு, எங்கள் ஆற்றுல தீர்ந்து போச்சு. எங்கள் ஆற்றுக்காரரை போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அவர் போய் பவுடர்ட் கோகோனட்டாக 2 தடவை அனுப்பிச்சேன். 2 தடவையும் அப்படியே வந்தார். சரி அதையே எடுத்துட்டுலாம், இதுக்கு மேலே முடியாதுன்ட்டு
ஸோ டெசிகேட்டட் கோகோனட்டாக எடுத்துக்கோங்க. கிரேட் பண்ணி இருக்கும் இல்லையா, துருவின மாதிரி தேங்காய் கிடைக்கும். இல்லைனா கொப்பரையை வாங்கி திருவி எடுத்துக்கோங்க. இது வந்து பவுடர்ட் கோகோனட்டாக தான் எங்கள் ஆத்தில் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ 5 பழத்தை எடுத்துட்டுருக்கேன், சீட்ஸு. அந்த தோலை எடுத்து வச்சேன் இல்லையா, அதை நல்லா கசக்கி அந்த ஜலத்தையும் எடுத்துட்டேன். சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை நனைச்சி அதையும் ஜலம் எடுத்துட்டாச்சு. இந்த மாம்பழம் வந்து மேங்களூர் ஸ்டோரில் தான் கிடைக்கும் நிறையா இடங்களில். இதோட விலை வந்து 1 கிலோ 250 ரூபா. நான் வந்து ஒரு 5 பழம் ஏதோ ஒரு 350 கிராம் 400 கிராம்ஸ் இருந்தது. அதை நான் அப்படி கணக்கு பண்ணி வாங்கின்னு வந்தேன். ரொம்ப இருந்தாலும் ஆற்றுல சாப்பிட்றதுக்கு மனுஷா இல்லை. ஃபஸ்ட்டு எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து வெந்தயம் அப்புறமா இது பெருங்காயம் இது நல்லா பொரிய ஆரம்பிக்கட்டும், செவக்கட்டும். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுத்து. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வத்த மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். வெந்தயம் எண்ணெயில் பொரியறச்சு அவ்வளோ நல்ல ஒரு மணம். உளுத்தம்பருப்பு வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரைச்ச நம்ம தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பும் செவக்க ஆரம்பிச்சுடுத்து நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்குமே கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி பின்னாடி கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சமாக பண்ணால் போகிறோம். ஸோ அந்த மஞ்சள் பொடி வந்து எண்ணெயில் பொரியரிச்சு ஒரு தனி வாசனை கொடுக்கும், அதுக்கு தான். இது கொஞ்சம் செவக்க வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதை ஜலங்குத்தி நல்லா விழுமோனா அரைச்சிக்கலாம். இதை நம்ம இப்போ வறுத்ததெல்லாம் போட்டுண்டாச்சு. இதில் ஜலங்குத்தி நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ நல்லா விழுதாக அரைச்சின்னு வந்தாச்சு. பேடிகை சில்லினால் பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வானலியில் அதே வறுத்துட்டோம் இல்லையா, அந்த வானலியில் இப்போ இந்த மாங்காயை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ இந்த 5 மாங்கொட்டையோடு சேர்த்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த கசக்கி வச்ச ஜலத்தையுமே இதோடு சேர்த்துட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டோம், இப்போ கொஞ்சமாக ஒரு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அப்போ ரொம்பவே கொஞ்சம் தான் போட்டோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக போட்டு ஃபஸ்ட்டு இது நல்லா கொதிக்கட்டும். ஆல்ரெடி மாம்பழம் வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. அந்த உப்பு மஞ்சப்பொடி வாசனைகள் அதில் கொஞ்சம் இறங்கினா போகிறோம். அப்புறமா நம்ம புளிஜலம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஸோ கொதி வர நேரத்தில் அந்த கருவேப்பிலையோடு சேர்ந்து வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா இப்போ வந்து அந்த ஜலம் கொதிக்க ஆரம்பிச்சிருத்தோம். வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் கொஞ்சம் கூட. சரி, நீங்கள் பாருங்கள் நான் வெல்லத்தை எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக உடைக்கிறேன் இல்லையா. இதோட டிப்ஸே வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் மைக்ரோவேவில் வெள்ளைக்கட்டியை வச்சேன்னாக்கா அப்படியே கஷ்டமே இல்லாமல் உடஞ்சி பொடி பொடியாக வந்துடும். சப்போஸ் நமக்கு ஸ்வீட்லாம் பண்ணணுன்னா வெல்லத்தை பொடி பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி வைக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 10 செகண்ட் நீங்கள் மைக்ரோவேவில் வச்சுட்டேனாலே வெல்லம் வந்து நல்லா பொடி பொடியாக சாஃப்டாக உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம புளி ஜலத்தை போட்டுடலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணும். கொதித்து கொஞ்சமாக வத்த ஆரம்பிக்கிறச்ச அந்த அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெல்லம் புளி எல்லாம் கரைச்சி குத்தினதுக்கப்புறமா நல்லா கொதித்து பச்சை வாசனை போக ஆரம்பிச்சுடுத்து. அந்த மாம்பழம்லாம் கூட பாருங்கோ கலர் வந்து நல்லா அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சுடுத்து. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிடலாம். இதுலேருந்தே கொஞ்சம் ஜலம் எடுத்து நம்ம குத்திக்கலாம். இதுக்கு மேலே தண்ணி போட்டால் இது வத்துறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் கொஜ்ஜுன்றதுனால, நீர்க்க இருக்கிறதுக்கு பதிலாக. ஸோ இது அப்படியே நான் கரைச்சி கம்ப்ளீட்டாக குத்திட்டு காமிக்கிறேன். பார்த்தேன்னாக்கா நல்லா கொஜ்ஜு வந்து கலர்ஃபுல்லாக வந்துடுத்து. இப்போயே நீங்கள் பார்த்தேன் அப்படின்னாக்கா கெட்டியாக இருக்குது. உளுத்தம்பருப்பு போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட.
இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொதிக்க விடலாம். சப்போஸ் போரும்னாக்கா இந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு தடவை லைட்டாக உப்பு கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். இப்போ நான் வந்து அந்த மேங்கோ கொஜ்ஜு வந்து ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் குத்திட்டு கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். லேசாக பெருங்காயம் போட்டால் போகிறோம். ஏன்னா நம்ம அந்த கொஜ்ஜு ரெடி பண்ணுறதுக்கு பேஸ்ட்டில் நிறையாவே பெருங்காயம் போட்டிருப்போம். மேங்கோ கொஜ்ஜு ரெடியாக எடுத்து அடுத்தாப்பில் நான் வானலியில் கடலெண்ணெய் குத்தின்னு இருக்கேன். மாவின்காய் சித்ரான்னா, அதாவது இந்த ஊரில் அதை வந்து நம்ம மாங்காய் சாதம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இவா மாவின்காய் சித்ரான்னான்னு சொல்லுவாள். இது காத்தால் அவள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாமே பண்ணிப்பா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிச்சிக்கலாம். இது கொஞ்சம் வறுபடுறதுக்கு லேட் ஆகும். ஸோ இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதை லேசாக வறுத்துட்டோம் அப்படின்னாக்கா அப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுண்டாக்கா டக்குன்னு அது கலர் வந்துடும், பொரிஞ்சிடும். ஃபஸ்ட்டே அது போட்டுட்டே அப்படின்னாக்கா கடுகு பொரிஞ்சிடும். ஆனால் இதெல்லாம் செவக்கவே செவக்காது. கொஞ்சம் செவந்த கலர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இது பொரியட்டும். ஸோ கடுகு பொரிஞ்செடுத்து அதே போல் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் செவந்துடுத்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்கு 2 பியாடிகை சில்லி போட்டுக்கிறேன். இந்த மிளகா வந்து பஜ்ஜி மிளகா, இந்த ஊரில் பஜ்ஜி போட்டு போடுற மிளகா. இது காரமே இருக்காது. அதே போல் பியாடிகை சில்லியிலையுமே காரம் இருக்காது. வாசனைகள் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு தெரியறது இந்த எண்ணெயில் பொரியரிச்சு அதோட வாசனை கண்டிப்பாக நீங்கள் பண்ணச்சதா அதெல்லாம் நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து மாங்காயை இதோட சேர்த்துக்கலாம். மாங்காய் ஒரு மாங்காய் ஒரு மாதிரி இருக்குது. இது கலர் வந்துடுத்து, ஆனால் பழுக்கலை. மாங்காய் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. இதை நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சமாக இப்போ உப்பு, மஞ்சப்பொடி போட்டுக்கணும். இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன் நான் கொஞ்சம் கூட போடுறேன் அப்படின்னா சாதத்தை இப்போ ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கும் சேர்த்து போட்டுட்டோம் அப்படின்னாக்க இந்த இதில் சேர்ந்து கலந்துருத்துனா தனித்தனியாக எங்கேயாவது உப்பு தனியாக மாட்டாது. ஸோ கொஞ்சமாக ஒரு மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். சாதம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சாதத்தை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா ப்ரெஷர் அடங்கி சூடு அடங்கி கலக்கரைச்ச சாதம் நல்லா வரும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதோட சாதத்தை கலந்துடலாம். இப்போ நம்ம சாதம் நல்லா உதிராக இருக்குது. இதோடு நான் இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு கலர முடியாது, பாத்திரத்தை ஒரு கையால் பிடிச்சா தான் கலர முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக கலரிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவின்காய் சித்ரான்னா நமக்கு ரெடியாக எடுத்து நம்ம சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்னைக்குண்டான மேங்கோ ஃபீஸ்ட், அதாவது எங்காத்து மேங்கோ மேலே வந்து ரெடியாக எடுத்து மீல்ஸு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தாக்கா எல்லாமே டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையான டிஷ், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கோ. இது வந்து பார்த்தேன்னாக்கா தேங்காய் பால் மாங்காய் கறி பண்ணியிருக்கேன். இது கர்நாடகா ஃபேமஸ் சக்கரகுத்தி மாங்காய் கொஜ்ஜு பண்ணியிருக்கேன். அதே போல் மாவின்காய் சித்ரானா, அதாவது மாங்காய் சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து மாம்பழத்தோட
ஆம்ரஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, ராஜதானியில் கொடுப்பாப்லையே. நான் இதில் வந்து அது என்னது நாட்டு சக்கரை போட்டு பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு ஷேடு கலர் கம்மியாக இருக்குது. வெள்ளை சக்கரை போடலை நான். அதுக்கப்புறமா சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது. மாங்காய் ஊறுகாய் பண்ணலான்னு எங்கள் ஆத்துக்கார் லிட்ரலாக எனஃப் அப்படின்ட்டாரு. அதனால் எங்கள் ஆற்றுல வந்து மாங்காய் வடுமாங்காய் இருந்தது, அதை எடுத்து வச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி நிறைவான கம்ப்ளீட் மீல் வந்து மேங்கோ ஃபீஸ்ட்டில் சீசன் முடிய போகிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி காமிச்சிருக்கேன். இதே சக்கரை குத்தி மாம்பழம் பண்ணி மாவின்காய் சாஸ்வே பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.